இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோல வாமன பெருமாளா அழைக்கப்படுறாருங்க. இந்த பெருமாள் தோன்றியதுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வெண்ணெய் நாதரை வாமன அவதாரம் எடுத்து மகாபலிய வெல்றதுக்காக போகும்போது இவர் வணங்கியதாகவும் இங்க இளைப்பாறியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலதான் அவருக்கு உள்ளேயே ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. தனி சந்நிதியில பெருமாளும் தாயாரும் வீற்றிருக்கிறாங்க. பெருமாளும் தாயாரும் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அனுமன் இருப்பார் இல்லைங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா அனுமன் அவ்வளோ அம்சமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாருங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருதுங்க. ஒரே இடத்துல சைவ வைணவ தெய்வங்களை பார்த்து நம்ம வழிபட முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலரோட ஆலயம் தாங்க. இப்போ இந்த சிவாலயத்தோட சிறப்பை பத்தி பாக்கலாங்க. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்துல இது 32வது தலமா அமைஞ்சிருக்குதுங்க. சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 146வது சிவாலயமா போற்றப்படுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு அந்தணரை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தோட சாபம் நீங்கியதா சொல்லப்படுதுங்க. அம்மனோட 64 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்னா அமைஞ்சிருக்குதுங்க. சிவன், பெருமாள், முருகர், அனுமான்னு 4வருமே ஒரே இடத்துல நம்மளுக்கு சிறப்பா காட்சி கொடுக்கறதுனால இந்த கோவில் தனி சிறப்பு மிகுந்ததா இருக்குதுங்க.